ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஷீட்டில் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஒரே ஒரு ஹெடர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறப்ப, இல்லை வேறு எதுக்காவது நம்ம லேபிளாக ஒட்டுறப்ப, இந்தமாரி இதுக்கெலாம் வந்து நம்ம ஹெடர் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ நேம், மொபைல், டிஸ்ட்ரிக்ட் இதுக்கு கீழே இந்த நேம் இருக்கணும். மறுபடியும் இதே ஹெடர் வரணும். அதுக்கப்புறம் இந்த நேம் வரணும். மறுபடியும் இதே நேம் வரணும். அதுக்கப்புறம் இந்த நேம் வந்து கீழே வரணும். ஸோ ரிப்பீட்டடாக வந்து ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒவ்வொரு ரோவுக்கும் அந்த ஹெடர் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதனால் நமக்கு என்னென்னா, நம்ம பிரிண்ட் எடுத்து எங்கேயாவது நம்ம ஒட்டுறதுக்கு, இல்லை வேறு எதுக்காவது நம்ம வந்து டோக்கன் மாரி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி எப்படி கூகுள் ஷீட்டில் ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஸ்கிரிப்டாக வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து நோட் பேடில் வச்சுருக்கேன். இதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே டேரெக்டாக. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் நம்ம சின்ன சின்ன வேல்யூ வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணால் போதும். ஸோ நம்ம ஷீட்டில் கூகுள் ஷீட்டில் எந்த ஷீட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஷீட்டோட நேம் வந்து இதில் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு டார்கெட்டு ஷீட் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ரிசல்ட் எந்த ஷீட்டில் வருமோ அந்த ஷீட்டோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேம்லேயே நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ நம்மளோட ஹெடர் வந்து எந்த ரோவில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஒரு நமக்கு ரோ வந்து ஃபஸ்ட் ரோவில் தான் நமக்கு இந்த ஹெடர் இருக்குது. ஸோ அதனால் 1ன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வேல்யூ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, டேட்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2வது ரோவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து தான் நமக்கு டேட்டா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே தான் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக ஹெட் வந்து தேவை, ஹெடர். ஸோ எண்டு ரோ வரைக்கும் என்ன அப்படின்னா நல்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா எவ்வளோ ரோ இருந்தாலும் லாஸ்ட் ரோ வரைக்கும் நமக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும். ஸோ அதனால் நான் வந்து நல்னு கொடுத்துருக்கேன். ஸ்கிப் எம்டி அப்படிங்கிறது ட்ரூ. அப்படின்னா இடையில ஏதாவது ஸ்கிப் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ரோக்கு ஜம்ப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆடு பிளாங்க் ரோ அப்படின்னு இருக்கு, அது வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கு. இது என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறப்ப நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதை நான் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்கிரிப்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். லோடிங் ஆகுது. இதை ஃபுல்லாக நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணதை. ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதில் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ரிசல்ட் வரட்டும், நான் அதுக்கப்புறம் எப்படி இது என்ன எதுக்காக இது வச்சுருக்கோம்னு சொல்கிறேன். ஸோ இது அப்படியே நீங்கள் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ரன்னுன்னு கொடுங்க. இப்போ ப்ரோக்ராம் வந்து பர்மிஷன் கேட்குது, இதை கொடுங்க. ரிவ்யூ பர்மிஷன் கொடுங்க. இதில் அட்வான்ஸுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா கீழே கோ டு அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு கண்டினியூ கொடுத்துங்க. இந்த பர்மிஷன் கொடுத்தா தான் இந்த ஆப் ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 டேட்டா தான் வச்சுருக்கேன் ரோவில். உங்களுக்கு சப்போஸ் ஒரு 500 டேட்டா இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ரிப்பீட்டட் காலம் கொண்டு வந்துட்டு, ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் தனித்தனியாக ஒட்டுறதுக்கு, இல்லை டோக்கன் இந்தமாரி எதுக்காக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரன் ஆகிட்டு தான் இருக்குது நமக்கு ப்ரோக்ராமு. இந்த கூகுள் ஷீட்டில் பார்த்தோம்னா இதுலேயே தெரியும், டன் வந்துருச்சு. ஃபுல்லி கஸ்டமைஸ்ட் அவுட்புட் ரெடி அப்படின்னு வந்திருக்கு. ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
ஹெட்டர் இருக்குது, நம்மளோட டேட்டா இருக்குது, மறுபடியும் ஹெட்டர் இருக்குது, நம்மளோட டேட்டா இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹெட்டரும் இருக்குது, கீழே வந்து டேட்டாவும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஆப் ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ பிரிண்ட் எடுத்தாலும் கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதை மட்டும் தனியாக கட் பண்ணி நம்ம வந்து டோக்கனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொரியரில் எதுவும் அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒட்டுறதுனாலும் அந்தமாரி ஒட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபால்ஸுங்கிறத நான் ட்ரூன்னு மாற்றி காட்டுறேன். இப்போ ட்ரூ அப்படின்னு மாற்றினா என்ன ஆகும்னா, நமக்கு இந்த கூகுள் ஷீட்டில் இந்த ஒரு பாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கேப் இல்லை. ஸோ நேமுங்கிறது அப்படியே மறுபடியும் கண்டினியூ ஆகுது அந்த ஹெட்டரு. ஸோ நமக்கு ஒரு ரோ வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா தனித்தனியாக நமக்கு தெரியும். ஸோ பிரிண்ட் எடுத்து கிராப் பண்ணி ஒட்டுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும், கட் பண்ணி ஒட்டுறதுக்கும். ஸோ அதனால் நான் இப்போ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க, சேவ் கொடுத்து ரன்னுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இடையில வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ ட்ரூன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து நமக்கு கேப் வந்துடும். இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணி பார்க்கலாம். இதுமாரி ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது, உடனே வந்து முடிஞ்சிடும் ப்ராசஸ். ஜஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும் ஆப் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் உடனே வந்துருச்சு. ஸோ இதுமாரி கம்மியான டேட்டாவில் ஈஸியாக பண்ணுறதுக்கு கஷ்டம்னாலும் உங்களுக்கு அதிகமான டேட்டா இருக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் உங்களோட ரிசல்ட் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த கோடிங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அட்வான்ஸாக ஒரு ஆப் ஸ்கிரிப்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.